இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த அற்புதமான பரிகாரம் உங்கள் வாழ்க்கையில் உங்களை கண்டிப்பாக அடுத்த லெவலுக்கு கொண்டு போகும். பணம், புகழ், செல்வாக்கு இது எல்லாமே உங்களை தேடி வரும். நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரம் பூஜை இல்லைங்க, விரதம் இல்லை, மந்திரம் இல்லை, விளக்கேற்ற வேண்டியதில்லை, குளிக்க கூட தேவையில்லை. புதன்கிழமையை மட்டும் தவற விட்டுறாதீங்க. சும்மா பேசினாலே போதுங்க, உங்கள் வாழ்க்கையில் அதிசயம் நடக்கும். இதை நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பாருங்க, அப்போ தான் தெரியும். ஒரு மனிதனுக்கு நவ கிரகங்களுடைய அருள் இருந்தது அப்படின்னா, ராகு, சுக்கிரன், சனி, புதன், கேது, செவ்வாய், குரு, சந்திரன், சூரியன்னு கிரகங்களுடைய அருளும் அனுக்கிரகமும் இருந்துச்சுன்னா கண்டிப்பா வாழ்க்கையில அவங்க நினைத்த அளவுக்கு உயர முடியும். முன்னேற்றம் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும், எந்த தடங்களும் நிச்சயமா வராது. இதுல ஒவ்வொரு கிரகத்துக்கும் நம்ம ஒவ்வொரு பரிகாரம் செய்வோம் இல்லையா? இப்ப திங்கக்கிழமை எடுத்துக்கிட்டா சந்திரனுக்கு பரிகாரம் செய்யணும், ஞாயிற்றுக்கிழமை செய்யணும், செவ்வாய்க்கிழமை அகாரம் செய்யணும், இப்படி நம்ம பிரிச்சு பரிகாரம் செய்வோம். இதில் நம்மளுக்கு செல்வம் செல்வாக்கு வர்றதுக்கு பரிகாரம் அல்லாத சில விஷயங்களை நிறைய பேர் கேட்பாங்க. என்னால் நீங்கள் சொன்ன மாதிரி கோயிலுக்கு போக முடியலைங்க, பூஜை செய்ய முடியல, எனக்கு அதற்கான நேரமும் சூழலும் அமையலை அப்படிங்கிறவங்கெல்லாம் இந்த ஒரு எளிமையான பரிகாரத்தை செஞ்சு பாருங்களேன். புதன்கிழமையில எப்போனாலும் செய்யலாம், காலையிலேருந்து இரவுக்குள்ளே உங்களுக்கு எப்போ நேரம் கிடைச்சாலும் சரிங்க. உங்கள் மனசில் என்ன நினைக்கிறீங்களோ, உங்களுக்கு என்ன தேவையோ, உங்களுக்கு என்ன ஆசையோ, எதுக்காக நீங்கள் முயற்சி செய்துட்ருக்கீங்களோ அதை நீங்கள் பேசினாலே போதும். யார்கிட்ட பேசணும் அப்படிங்கிறத தான் நாம் இந்த பதிவில் தெரிஞ்சுக்க இருக்கிறோம். பதிவை பார்ப்பதற்கு முன் ஒரு சிறிய அறிவிப்பு. அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டம். அன்பான வேண்டுகோள், இந்த திட்டத்தில் எங்களோடு இணைந்து ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க முன்வாருங்கள். மேலும் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் சரி, அந்த பிரச்சனைகளுக்கு ஏற்ற முறையான பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும் 9344692042 இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. புதன்கிழமையில காலையிலேருந்து இரவுக்குள்ள உங்கள் வீட்டுக்கிட்ட அல்லது உங்கள் வீட்டுக்குள்ள அல்லது உங்கள் வீட்டு கார்டனில் அல்லது உங்கள் வீட்டு மொட்டை மாடியில் ஏதாவது ஒரு இடத்துல ஒரு செடியாவது கண்டிப்பாக வச்சுருப்பீங்க இல்லையா? இல்லைங்க, நான் அப்பார்ட்மெண்ட் வீட்டில் குடியிருக்கிறேன், என்னை சுற்றி செடியே இல்லை. வீட்டை விட்டு நீங்கள் மெயின் கேட்டுக்கு வர்றது கூட இல்லை, ஏதாவது ஒரு இடத்துல ஒரு செடி ஒரு மரம் கண்டிப்பாக இருக்கும். புதன்கிழமையில ஏதாவது ஒரு செடிக்கிட்ட போய் உட்காந்து, என்ன செடியாக இருந்தாலும் சரிங்க, அந்த செடிக்கிட்ட போய் உட்காந்து மனதார உங்கள் மனசுக்குள்ளே என்ன இருக்கோ அது ஒளிவு மறைவு இல்லாமல் நீங்கள் என்ன உங்களுக்கு கிடைக்கணும்னு நினைக்கிறீங்களோ, நேர்மையான விஷயமா இருக்கணுங்க. அதே நேரத்தில் நம்ம இஷ்டம் போல் போய் சில விஷயத்த பேசி வைக்கிறது, இஷ்டம் போல் முயற்சி பண்ணுறது, அது மாதிரிலாம் செய்யக்கூடாது. நீங்கள் என்ன நினச்சி முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்களோ அந்த விஷயம் நடக்கணும் அப்படின்னு செடிகளுடன் பேசுதல். ஒரு சின்ன செடி இதற்காக கூட நீங்கள் வீட்டில் தாராளமாக வாங்கி வைங்க. அது என்ன செடியாக இருந்தாலும் சரி, கற்பூரவல்லியோ அல்லது துளசி, ரொம்ப ஈஸி மெயின்டெனன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கற்பூரவல்லி, இது மாதிரி சின்ன சின்ன செடிகளை வீட்டில் வாங்கி வைக்கிறது ரொம்ப ஈஸியாக அதை நம்ம பார்த்துக்க முடியும். புதன்கிழமையில் அந்த செடிக்கிட்ட போய் நம்ம உட்காந்து குறைந்தது ஒரு 3 நிமிடங்கள் அந்த செடியோடு நீங்கள் பேசும்போது உங்கள் மனசில் இருக்கக்கூடிய விஷயங்கள் உங்களுடைய வாய் வழியாக நம்ம பேசி அந்த செடிகள்கிட்ட சொல்லும்போது காற்றோடு கலந்து பிரபஞ்சத்தோடு இணைந்து உங்கள் தேவைகளானது ரொம்ப பூர்த்தியாகும். நான் சொல்லக்கூடிய இந்த விஷயம் ரொம்ப உங்களுக்கு விளையாட்டாக ஃபீல் ஆனாலும் தொடர்ந்து செஞ்சு மட்டும் பாருங்களேன். உங்கள் மனசுக்கும் ஒரு தெம்பும், ஒரு அதீத சக்தியும், ஒரு நம்பிக்கையும், ஒரு தெளிவும் கிடைக்கிறத உங்களால் நிச்சயமாக உணர முடியும். அது மாதிரி இப்போ நீங்கள் செய்யக்கூடிய அந்த செயலானது புத பகவானுக்கு ரொம்ப பிடிக்கும். புதன் செல்வத்திற்கு அதிபதி, செல்வத்தை வாரி வழங்கக்கூடியவர், கடன் பிரச்சனையை தீர்க்கக்கூடியவர், அது மாதிரி ஞானத்தை தரக்கூடியவர், மன தெளிவை தரக்கூடியவர். அதனால் புதன்கிழமையில செடிகளோடு பேசுறது அப்படிங்கிறது உங்கள் வாழ்க்கையில் உங்களை அடுத்த கட்டத்திற்கு கண்டிப்பாக கொண்டு போகும். இப்போ நான் சொன்ன இந்த ஒரு சின்ன விஷயத்தை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். அற்புதமான மாற்றங்கள் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். இது போன்ற எண்ணற்ற விஷயங்களையும் ஆன்மீக தகவல்களையும் தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹரஹர சங்கர, ஜெய ஜெயசங்கர், மகாபெரிவா திருவடி பாதம் சரணம் சரணம். நல்லதே நடக்கட்டும்.